ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் சொந்தமாக சுயமாக எடுங்க. யாரும் இங்கே 100% கிடையாது. தவறுகள் நிகழும், திருத்திக்குங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, தவறுகள் நிகழுது, ஆனால் திருத்திக்க மாட்டேன்றாங்க யாரையும் இந்த ட்ரேடிங் ஃபீல்டில். அதான் பிரச்சனை. நீங்கள் டிப்ஸ் கால்ஸுக்காக இன்னொருத்தரை நாடி என்ன ஆகுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் ஜீரோ ஆகும். அதுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் சுயமாக சொந்தமாக யோசித்து உங்களோட கேபிட்டலை எப்படி பாதுகாக்கணுன்ற நீங்களே முடிவெடுத்திங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். தயவு செஞ்சு என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, டிப்ஸ் கால்ஸ்க்கு பின்னாடி போகாதீங்க. அப்படி டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து அவங்க உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அவங்க என்ன 100% சுப்பீரியரா? அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்களா? இல்லையே. அப்போ ஏன் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று ஏன் கொடுக்குறாங்க? அவங்க உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க சொல்ல. இப்போது கிட்டத்தட்ட நம்ம 150 எபிசோட் நம்ம தாண்டிட்டோம். இப்போ நம்மளோட மார்னிங் அப்டேட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை வியூ சக்ஸஸ் ஆகுது, எத்தனை ஃபெயில் ஆகுது, இது ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு 75% 80% நம்ம ப்ராபபிலிட்டியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் அதுவே ஓகே. அதுக்கு ஏன் மற்றவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு ஏன் நம்ம வீணை விரையும் பண்ணிக்கணும்? ஓகேங்களா? அதுக்கு பதில் கற்றுக்குங்க. நான் என்ன சொல்ல, நாலேஜுக்காக செலவு பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. அந்த பணம் சம்பாதிக்கலாம் அந்த நோக்கத்தோடு செலவு பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் உங்களுக்கு 200 லைக்ஸ் மேலே ரீச் ஆகிறதுனால நம்ம நிஃப்டி சர்வீஸ் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ மறக்காமல் 200 லைக்ஸ் கம்மியாக குறைஞ்சிச்சுன்னா நம்ம நிஃப்டி சர்வீஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக்ஸ் அதிகமாக நம்ம நிஃப்டி சர்வீஸை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இது நிஃப்டி 50யோட சார்ட். இது ஏன்னா நம்ம டைரெக்டாக சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த சின்ன விஷயம் சொன்னால் ஒரு சிலருக்கு மேபி கோவப்படலாம். நல்ல விஷயம் சொன்னால் எல்லோரும் கசக்கும். இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும், என்னுடைய கடமை அது. அதே மாதிரி நான் அந்த சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டேன்னா ஸ்ட்ராட்டஜின்றாங்க. சார் ஸ்ட்ராட்டஜினா சொல்லுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்காக வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 ட்ரெண்ட் ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமான ட்ரெண்ட் லைன் எதுவும் போடல. ஜஸ்ட் இப்போதைக்கு இன்றைக்கி இன்ட்ரடேக்காக வியூவில் போயிட்டுருக்கு. இது இந்த ஏரியா சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும். எப்போ வரும் என்ன வரும் நேற்று உங்களுக்கு போட்டுருந்தேன். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பேங்க் நிஃப்டி பண்ணுங்கள், நிஃப்டி இதை சென்ட் பண்ணல நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் கேப் ரீஃபில் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப் ரீஃபில் பண்ண இடத்தையும் 2 சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு வழியாக இந்த இடத்துல சேரும். ஓகேங்களா? எப்போது அப்படின்னா இந்த லெவல், அதாவது 17,780 லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபைனல் சப்போர்ட் டச் ஆகும். அப்பர் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 லைன் இங்கே ட்ரா பண்ணுங்கள். இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கணக்கில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸிங் வரும். மேபி உங்களுக்கு இன்றைக்கி கேப் டவுன் ஆனால் இங்கேயே கூட சான்ஸ் இருக்கும். ப்ரைஸ் எங்கே, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. இந்த சப்போர்ட்டில் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ ப்ரைஸ் பெரிய மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரிய மூமெண்டம்னா அகைன் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய மூமெண்டம் பார்க்கலாம். லோயர் சைடில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நமக்கு இந்த ஏரியா அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சாரி, கொஞ்சம் கிராஸாக போதும். இந்த ஏரியாலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏரியா இருக்கிறது எவ்வளோனா இந்த டிஸ்டன்ஸ் 18,800லேருந்து 18,700. இந்த கீழே 100 பாயிண்ட்ஸில் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு இங்கேயே செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா, லோ ஃபார்ம் ஆச்சுன்னா சேல் அண்ட் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸு கீழே வந்துட்டுருக்குது. எதுக்காக? புல் பேக் மேலே போகிறதுக்காக கீழே வந்துட்டுருக்குது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ட்ரேட் எடுத்த மாதிரி தெரியும், ரிவர்சல் ட்ரேட் எடுத்த. ஓகேங்களா? செல்லிங் அப்படின்னு ஃபுல்லாக நம்ம டார்க்காக செல் பார்க்கணும்னா இந்த லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா மட்டும்தான் செல்லிங், அதாவது டார்க் செல்லிங். இது கொஞ்சம் ரிஸ்கி செல்லிங்காக இருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே பண்ணுறது ரிஸ்கி செல்லிங்காக இருக்கும். இதுக்கு வெளியே பண்ணுறது ஸ்ட்ராங் செல். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கட் ஆகி ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனாக இது ஸ்ட்ராங் பை இந்த பக்கம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,900 ஈஸியாக டச் ஆகிடும். இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 18,900 ஈஸியாக டச் ஆகிடும். இது நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு எதுவும் நேற்று டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா?
ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது ரிகவர் ஆகும். நம்ம 43,300 வந்து ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததில் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிடுச்சு. அதில் ஃபால் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போயிருக்கு. டச் ஆகிடுது, ரெசிஸ்டன்ஸ் ரீடெஸ்ட் எடுத்துச்சு. அகைன் இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 43,000 நியரஸ்ட் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். அப்பர் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் கூட என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே கட் ஆகுதோ கட் ஆனால் கூட இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 43,500 இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் இது. ப்ரைஸு 43,000 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வரும். நீங்கள் இங்கேருந்து நம்ம சப்போஸ் இங்கே ட்ரெண்ட் லைன் டாப்லிங் கட் ஆகினா கூட நீங்கள் செல்லிங்கான உதவி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் 200 லைக்ஸ்க்கு அபோவ் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நிஃப்டி ஃபின் சர்வீஸ், ஃபின் நிஃப்டி கேட்டிருந்தீங்களா, சேம் அதுவும் அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ் ஆனது, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லைங்களா, பிரேக் கொடுத்துட்டு இப்போ வருஷம் இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, சப்போர்ட் ஆகிறது திரும்ப உங்க மேலே போய்ட்டு திரும்ப இங்கே வரதா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு கட் ஆகிட்டு மேலே போதா. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகிட்டு மேலே போதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபின் நிஃப்டி சர்வீஸோடைய சார்ட் ரிப்போர்ட் இது. ஓகேங்களா? அதாவது இன்ட்ரேடேக்காக நான் சொல்கிறது, இன்ட்ரேடேக்காக இந்த வியூ. எனக்கு சப்போர்ட் லைன், இதெல்லாம் சப்போர்ட் லைனுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் கிரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் பிரேக் அவுட் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னோடய வெபினாரில் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க, சார் எப்படி சார் கலந்துக்கிட்டாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் இருந்தால் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அது 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்றது டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் வெபினார் எப்படி நடக்கும் என்னன்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்சா கூட போதும். உங்களுக்கு அதில் எல்லாமே ஒன்று தான், 6 வீடியோ ஒன்று தான். ஏதாவது ஒன்று பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள். ஏன்னா ரெக்கார்டபிள் கண்டென்ட் தான். உங்களுக்கு ஆஃப்லைனில் நேரில் வந்து சொல்லித்தரேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைனில் ரெக்கார்டட் தான். நீங்கள் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு கண்டென்ட் ரெக்கார்டாக கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.